எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது அவரவர்களின் உரிமை. தாவேகாரன் திமுக ஆதரிச்சு விட்டுருவீங்க. அப்ப அதிமுக பிஜேபி ஓட்டும் இருக்கு. நான் என்ன நீங்க அதை கேட்கறேன், எப்படி ஏத்துக்குவீங்க? அப்ப காங்கிரஸ் ஐயுஎம்எல்ல திமுக ஓட்டும் இருக்கு, அதை எப்படி ஏத்துக்குவீங்க? இல்ல பாஜகவோட டீல் பேசி காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டோட ஆதரவு தேடினாரா? பாஜகவோட டீலும் கன்சென்ட்டும் இல்லாம தான் சிவி சண்முகம் வெளியே வந்துட்டாரா சார்? நான் கண்ணால பார்த்தேன் சார், 3 நாளைக்கு முன்னால நான் கண்ணால பார்த்தேன் சார், இவங்க உட்காந்து பிஜேபி தலைவரோட. இதற்கு பேர் தான் அதிகார பசியில் அத்துமீறுதல். ஒரு ஜனநாயக விழுமியத்தை கூட மிச்சம் வைக்காமல் அதிகார பசியில் அத்துமீறினார் விஜய். 3 மாசம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஒரு மாசத்துல வந்து 1 மாசம் கூட ஆகணும்னு நினைச்சோம் பாரு, 3 மாசம் இவன் திருந்தல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 6 மாசம் கழிச்சு இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் போட்டோம், ஏதாவது இடைத்தேர்தல் வந்தா நல்லா இருக்கும், அமுச்சு விட்டுட்டு ஒரு நல்ல ஆட்சி செய்ய தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு. உங்க விருப்பத்தையே பேசுறீங்க. சரி, உங்க விருப்பம் என்ன சொல்லுங்க? அடுத்த வாட்டி மொத்தமா அதை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், இவர் எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா இல்ல கெஜ்ரிவாலா? இவர் ஒண்ணுமே கிடையாது. அடுத்து விஜய் பிஎம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு, எல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. சார் வாய கலர்றீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமீபமாக திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் திரு அலீம் அல்புஹாரி அவர்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. திமுக தலைவரை சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, என்ன கருத்துக்களை பரிமாறிக்கிட்டீங்க? இன்னும் பெரிய, நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். அது யூஸ்வலாகவே காம் தானே, யூஸ்வலாகவே அமைதியாக தான் இருக்காரு. ஜஸ்ட் கேட்டார், இன்னும் அவர் இந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, சோனியா காந்திக்கு இதில் விருப்பம் இருந்திருக்குமா, அப்படி ராகுல் காந்தி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார், சும்மா ரொம்ப ஜென்யூனாக ஒரு 4 வார்த்தை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஸ்டால் வாட்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்க இந்த ஏடிஎம்கே நிகழ்வுகளை பற்றி, சட்டப்பூர்வமாக இது எப்படிமா ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். நம்முடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் அங்கே தவிர, இதெல்லாம் ரொம்ப நேரமாக உள்ளே இருந்தேன். ஆனால் நம்மளுமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஷை டைப் தானே, அதனால் கொஞ்சம் முன் வந்து எதுவுமே பெருசாக பேசலை. காங்கிரஸோட அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நீங்க எடுத்த முடிவுக்கு ஒரு காரணம். அப்போ இப்போ விசிக கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் வந்து வெளியிருந்த ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் பொதுவாக அவங்க பங்கெடுக்கிறது இல்லை, அவங்க ஆட்சினா தான் இருக்கும். அப்போ காங்கிரஸும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது சரியா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்த, நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த குறைந்தபட்சம் இவர்களை போன்றாவது இவர்கள் செய்தால் கேள்விகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கனே தவிர, என்னுடைய நிலைப்பாடு வந்து இப்போ இந்த வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்பதுமே ஒரு கேலிக்குரிய விஷயம் தான் நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, முஸ்லீம் லீக் வரணும், விசிகா வரணும் அப்படிங்கிறார். அதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு வெளியிருந்து ஆதரவு தரணும்னு எனக்கு புரியலையே. நிறைய பேர் அதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. இதற்கு எதுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரணும்? நீங்கள் அமைச்சரவை கொடுங்க, நாங்கள் வர்றோம்னே சொல்லியிருக்கலாமே. எனக்கே அது புரியல. எனக்கு புரியாமே தான் நான் கேட்குறேன், ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன். அது எனக்கு நிஜமாக எனக்கு விளங்கலை. அது இப்போ அவர் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி, ஓகே, வரமா இல்லையான்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றது சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் தானே. அதுக்கு எதுக்கு வெளியிருந்து ஆதரவு தரணும்? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எந்த அரசியல் கட்சியும் அதிகாரத்துக்குள் வரதான் பார்க்கும். ஏன் வரலை அப்படின்னா, கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வரலை அப்படின்னா, இவர் எதிர்காலத்தில், அதாவது இவர் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், அதனால தான் அதிகாரத்தில் பங்கெடுக்கல. இதான் உண்மை. பாஜக பக்கம் அவர் போயிடக்கூடாது, அதான் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாஜக, அது காங்கிரஸ் சொல்லிச்சு பலுவா, பாஜக பக்கம் போயிடக்கூடாது. இவங்க என்ன சொன்னாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுவும் வந்து பாஜக கையில் போகிற ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன வழக்கில் சொல்கிற மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன நடந்துச்சுன்னு இப்போ திரும்ப போகிறாங்க. எப்படி அமைச்சரவைக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறதும் அதை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம்னு சொல்கிறதும் எப்படி சரியாகும்? அவுட்ரைட்டாக மறுக்க தானே செய்யணும். அப்போ இடதுசாரிகள் விசிக கட்டுப்பாட்டு தானே இவர் இருப்பாரு. யாரு? தாவேகா. ஓகே, அதில் பங்கெடுக்கிறதுல என்ன? ஏன் ஆரம்பத்தில் பங்கெடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? அதாவது வெளியிருந்து ஆதரவுன்னு ஏன் சொன்னாங்க? அந்த கேள்வி பதில் இல்லையே. வெளியிருந்து ஆதரவுன்னு ஆரம்பத்தில் சொன்னது, வெளியிருந்து ஆதரவுன்னு வெளியே சொன்னாங்க சார். பட் உள்ள பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம்.
அப்போ அது அது நமக்கு அது தெரியாதுல்ல. அதை நீ அது ஆரோக்கியமான அரசியலாக எனக்கு வார்த்தை வந்து கொஞ்சம் கடுமையாக வந்துடுது. அதனால பயந்து போய் நான் வந்து வேற வார்த்தைகளை பயன்படுத்துறேன். எக்ஸாக்ட்லி இப்போ தான் சொல்ல வர்றேன். அது முறையில் இல்லை. யாரை யாரை ஏமாற்றுவதற்காக அப்போ அப்படி அது அப்படிதானே கேட்க தோணுது. என்ன சொல்றது, ஃபர்கிவ் மீ இஃப் மை வேர்ட்ஸ் ஆர் ஹார்ஷ். பட் எனக்கு தெரியல என்ன மாதிரியான இது எதுக்கு வெளியே வந்து அப்படி சொல்லியிருக்கலாம், உள்ள போய் கேட்டிருக்கலாம்னா இதுக்கு மீனிங் என்ன? இல்ல அப்படி பார்த்தா, இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்கல்ல திமுகல. Okay. திமுக, அதிமுக இணையறத பத்தியே பேசுனாங்க. அந்த பேச்சு நடந்துச்சுல்ல. இங்க அப்ப சார் திரும்ப நான் தான் சொல்றேன். நான் இது இல்ல சொன்னது அது நிறைய பேர் ஆரோக்கியமான சங்கடம். அரசியலா? இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். நான் பல முறை அதை பேசி முடிச்சிட்டேன். நீங்க பேசு பொருளாக இருந்த ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு இருக்கீங்க. நான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கொடுத்துட்டாங்க. வாக்கெடுப்புல வந்து கை தூக்கி ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவர் ஆட்சி அமைஞ்சு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆகும்போது அந்த ஒரு தலைவரை போய் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு நல்லதோ கெட்டதோ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த வகையில் தானே நீங்க போறீங்க. சீமானை நீங்க ஏத்துக்கிட்டா போனீங்க. தலைவர் திமுக தலைவரை நீங்க ஏத்துக்கிட்டா போனீங்க. தலைமையா அவங்களை ஏத்துக்கிட்டா போனீங்க. அவங்க கொள்கைகளை ஒத்துட்டு போச்சு நான் போனீங்க இல்ல. ஒரு கட்டசி விசிட் தானே, கர்டியஸ் விசிட் தானே. அதையும் எடப்பாடிக்கு பண்ணல. எடப்பாடிக்கு பண்ணலங்கிறத தாண்டி அதை யாருக்கு பண்ணாங்க? சி.வி. சண்முகத்துக்கு பண்ணாங்க. இந்த அக்கிரமத்தெல்லாம் நீங்க கேள்வியே கேட்காம பேச்சு சுத்திட்டு இருந்தது போய் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் அதுக்கும் வரேன். அதுக்கு பதில் சொல்லாமல நான் நகர மாட்டேன். அரசியல் அறம்லாம் பேசணும்னா அதையும் சேர்த்துதானே பேசணும். நான் பேசுறேன், பதில் சொல்லுவேன். நான் பதில் சொல்லுவேன். நீங்க இதை கேள்வியாவே கேட்கலையே. விஜய் வந்து எப்படி சி.வி. சண்முகத்திட்ட போவாரு, எப்படி அவங்களுடைய ஆதரவை கூறுவாரு, வெளிப்படையாக என்டிஏல இருந்து நாங்க எக்ஸிட் ஆயிட்டோன்னே சொல்லாத ஒரு சி.வி. சண்முகத்துடைய ஆதரவு எப்படி எடுப்பாரு, இதை பத்திலாம் தான் நீங்க கேள்வியில் அடுக்கியிருக்கணும் முதல்ல. ஏன்னா நடந்து முடிஞ்சிருக்கு, சம்பவம் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆதவஜனா பேசியிருக்காரு. இன்னைக்கு பட்டி கேட்கிறா, சட்ட சிக்கல் வந்தால் சி.வி. சண்முகம் பார்த்துக்குவார், ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி, எப்படிங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, அப்படியே படிச்சிடுறேன், நம்மளாம் சொல்லக்கூடாது வார்த்தையை. எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது அவரவர்களின் உரிமையா. இப்போ தாவேகாரங்க திமுக ஆதரிச்சு விட்டுருவியா? இப்போ தாவேகால 108 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு 50 பேர் 60 பேர் போய் திமுக ஆதரவு கொடுத்தா ஒத்துக்குவாரா? எப்படி ஜனநாயகத்துக்கு ஒரு அறமற்ற பண்பை ஒரு அமைச்சர் எப்படி பேச முடியும்? இது ஒண்ணு. உங்க பாயிண்ட் கூட நான் வர்றேன். இதை நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். திமுக அதிமுக என்பது வலதுசாரி இடதுசாரி போல ரெண்டு அப்போசிஷன் ஃபோர்ஸஸ் கிடையாது. அது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸ், ஒரே மாதிரியான கட்சி தலைவர்களை கொண்டதுதான். அப்படி பார்க்கும்போது இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் இரிட்டேட் ஆகுது. என்ன இரிட்டேட் ஆகுதுன்னா, ஐயோ திமுக அதிமுக கூட்டணி பார்த்தாங்க, அதனால விஜய் என்ன பண்ணிட்டாரு, விஜய் போய் திமுக கூட்டணியில் அவர் எந்த தீய சக்தின்னு திமுக சொன்னாரோ அந்த கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீகை கூப்பிட்டுக்கிட்டார். ஐயோ திமுக அதிமுக கூட்டணி வைக்க பாக்குறாங்க. முன்பாகவே விசிக கட்சி இங்கதான் இருக்கு, காங்கிரஸ் இங்கதான் இருக்குன்னு அவர் பேசியிருக்காருல்ல. தலைமைதான் அங்க இருக்காங்க, கட்சி எல்லாம் இங்கதான் இருக்குன்னு பேசியிருக்காருல்ல. அப்ப நாங்க என்ன பண்ணிருக்கணும்னா, தேர்தலுக்கு முன்பாக உண்மையான அதிமுக எல்லாம் இங்க இருக்கிறாங்க, தலைமை தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டா இந்த நடவடிக்கை சரியா இருந்திருக்கும். அப்படி சொல்ல வரீங்க. அப்படி சொல்ல மறந்துட்டோம் நம்ம. சார் அப்ப அதிமுக பிஜேபி ஓட்டும் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அதை எப்படி ஏத்துக்குவீங்க? அப்ப காங்கிரஸ் ஐயுஎம்எல்ல திமுக ஓட்டம் இருக்கு, அதை எப்படி ஏத்துக்குவீங்க? தீய சக்தியில திமுக சார் லாஜிக் பேசுறீங்க நீங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்லி இருந்திருக்கணும், உண்மையான அதிமுக இங்கதான் இருக்குது. பாஜக அல்லாத ஓட்டு சார், அது ஆன்டி பிஜேபி ஓட்டு. நீங்க யாரை ஏத்தீங்க சட்டமன்றத்தில்? நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்கவே இல்லை. காரணம் என்ன? உங்க இலக்கு மாநில தேர்தல் சொல்லிட்டீங்க. யாரை எதிர்த்தீங்க? திமுகவை. 42 பேர் உங்களால சேர்த்தா, ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்க? திமுகவை. இது ஒண்ணுமே எல்லாமே போய் புரட்டு பண்ணி வச்சிருக்காங்க, நான் வந்தா எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவேன், உங்களுக்கு மனசு இல்லாம எல்லாமே பண்றீங்கன்னு யாரை விமர்சனம் பண்ணீங்க? திமுக தான் சொன்னாங்க. உங்க அரசியல யாரை எதிர்த்து? திமுக. அப்புறம் எப்படி அங்க ஓட்டு எடுப்பீங்க? என்ன சார் இப்படி போனாலும் அப்படி சொல்றீங்க, அப்படி போனாலும் அப்படி சொல்றீங்க. நீங்க பண்றதெல்லாம் சரி. இப்ப திரும்ப நான் விளக்கத்துக்கு வர்றேன். ஒரு வாதத்திற்கு ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் சேக், ஈவன் ஹார்ட் கோர் டிராவிடியன் ஐடியாலஜியில் உள்ள யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க என்பதை தெரிந்தே இதை நான் சொல்கிறேன். ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு நீங்க பண்ணதெல்லாம் அழிச்சாட்டியத்தின் அக்கிரமத்தின் உச்சம். எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதியாக கூட இருந்திருக்கலாம், ஒரு ஜனநாயகத்தின் அரண் காக்காதவராக கூட இருந்திருக்கலாம், அவர் எவ்வளவு மோசமானவராக கூட இருந்திருக்கலாம். நான் ஒரு வாதத்துக்கு மட்டும் கேட்கிறேன். இப்ப தாவேகாவின் எம்எல்ஏக்களை பேசியோ சமாதானம் செய்தோ விலைக்கு வாங்கியோ ஒரு 60 பேர் வந்து திமுக ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு நடுநிலையான ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்க? அது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் எடுத்துக்குவீங்களா, இல்ல அல்லது திமுகவுடைய தலைவரை இப்படியெல்லாம் பேரம் செய்கிறீர்களே என்று விமர்சிப்பீர்களா ஜனநாயகத்துல?
அது கேவலமான அரசியல் தான். அதை இப்போ சிவி சண்முகத்திட்ட போய் அவர் பேசுனது ஏன் நீங்க அப்படி சொல்லல கேவலமான அரசியல்னு? அதிமுக ரெண்டா பொழந்து வச்சுட்டு கேட்டா அதுக்கு அந்த ஹைலைட் பாருங்க. அதில் அப்படியே இருக்கிறதா நான் படிக்கிறேன். புதிய தலைமுறையில் வந்திருக்கு. எங்களை நம்பி வந்த அதிமுகவினரிடம் தோழமையாக இருப்போம். இதே வார்த்தையை தாவேக்கால இருந்து ஒரு 60 பேர் வந்து திமுக தலைவர் இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னு வைங்க. எங்களை நம்பி வந்த தாவேக்காவினரிடம் தோழமையுடன் இருப்போம். எங்களை நம்பி வந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது அவரவர் உரிமை அப்படின்னு ஆதரவு நான் சொன்னதாக புதிய தலைமுறையில் வந்திருக்கிற இதே வார்த்தையை திமுகவின் மரியாதைக்குரிய தலைவர் தளபதியார் இதே வார்த்தையை சொல்லியிருந்தா நீங்க என்ன எப்படி எடுத்திருப்பீங்க? இவங்களுக்கு யார் சார் இந்த மாதிரி கிராண்டடா கொடுத்தது? இவங்க என்ன வேணா பண்றாங்க, யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எந்த அளவுக்கு வயத்தறிச்சலா இருக்குன்னா, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு காலையில இந்த நியூஸ் தமிழ்ல ஒரு செய்தி வருது. தென்காசி சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றி கழக மருத்துவ அணி திடீர் ஆய்வு அப்படின்னு பத்திக்கிச்சு. மருத்துவ அணி எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் ஆய்வு பண்ணுவோன்னு இவங்க காலையில ஒரு 3 மணி ஒரு காலையில போடுறாங்க. இந்த செய்தியை போட்டுட்டு அந்த செய்தியை டெலீட் பண்றாங்க. டெலீட் பண்ணிட்டு மாத்தி எப்படி போடுறாங்கன்னா, எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. தென்காசி சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனையில் வெள்ளை கோட் போட்டு சுற்றும் பெண் யார்? பொதுமக்கள் கேள்வியா? என்னடா இது? இதுக்கு பேரா ஜேர்னலிசம் இது? அவனே தான் போடுறான் அது யாருன்னு. கொஞ்ச நேரத்தில் அது அவுட்ரேஜா கிரியேட் ஆன உடனே அதை டெலிட் பண்ணிட்டு வெள்ளை கோட் போட்டு சுத்துற பெண் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ தான் யாருன்னு போட்டிருக்கிற. அப்போ இந்த செலக்டிவ் ஜேர்னலிசத்தை என்னன்னு சொல்றது? என்னத்தை பார்த்தீங்க விஜய் கிட்ட? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்க மறுக்கிறீங்க? இப்படி ஒரு அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அவங்க உரிமை அது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்க புரியாம விளங்காம தான் பேசுறாரு. அவங்க உரிமை எல்லாம் கிடையாது. அது பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் தான் டிசைட் பண்ணணும் விப் யாருன்னு. இல்ல ஆனா சட்டமன்ற சபாநாயகர் ஏத்துக்கிட்டாரு அவங்களுடைய ஆதரவை. சபாநாயகர் ஏத்துக்கிட்டா அப்ப நீதிமன்றங்கள் இதுக்கு முன்னால டிடிவி தினகரன் வழக்கில் நடந்த விஷயங்கள்லாம் என்னது? அந்த எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்கம் நடந்துச்சு இல்லையா? சபாநாயகர் முடிவு இல்ல தகுதி நீக்கம் பண்றதும் வேணாமான்றது. அப்ப சபாநாயகர் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் சரி என்றால், இதுவரை பாஜக சபாநாயகரை வைத்து செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏத்துக்குவீங்களா ஜனநாயகத்துல? அதுக்கு மீறிதான் அதுக்காக தான் நீதிமன்றம் இருக்குது. இவர் அதை சொல்லல. இவர் அது குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட கேட்டு போயிருக்கலாம் இவர் பதில் சொல்றதுக்கு. சபாநாயகரை பத்தி இவர் பேசுறாரு, அவரவர் உரிமைங்கிறார். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இப்படி ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், ஜேசிடி பிரபாகரன் கூட திமுக ஈல்ட் ஆயிட்டார். திரும்ப உங்களுக்கு இந்த உதாரணத்தோட கேட்டுறேன். இதே மாதிரி தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிடுறாங்க. சரியா? இதே மாதிரி தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் வந்து திமுக ஆதரவு தெரிவிச்சிடுறாங்க. இப்போ ஜேசிடி பிரபாகரன் ஏத்துக்கிட்டார், சபாநாயகர் மரியாதைக்குரிய சபாநாயகர் ஏத்துக்கிட்டார். அப்ப இதே மாதிரி சொல்லுவீங்களா? சபாநாயகர் முடிவுதான் சரின்னு சொல்லுவீங்களா? நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஏன்பா திமுகவை பார்த்து மட்டும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி அல்ல. திமுகவில் சொல்லப்படுவது காசிப் மட்டும்தான். எழுச்சி தமிழருடைய வார்த்தைகளின்படி அது காசிப், சொல்லப்பட்டது, ஒரு நபர் பேசினார், இவ்வளவுதான். அது அதையே நீங்க இவ்வளவு அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்கிறீங்களா? நடக்கவே இல்லை. அது நான் அடுத்த கட்டத்துக்கு கூட போவேன், நடந்தா என்னையா தப்புன்னு கேட்பேன். அது அப்புறம் நான் பேசுறேன். அதை நடக்கவே இல்லை. இங்க எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுல யாருமே கேள்வி கேட்கல. அதான் சொல்றேன், தாவேக்காவின் மருத்துவ அணி நிர்வாகின்னு போட்ட பத்திரிகைக்காரனே அது பின்விளைவு வந்த உடனே, அது பேக் ஃபயர் ஆன உடனே அதை டெலிட் பண்ணிட்டு கோட் சூட்டு போட்டு சுத்தன பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கறான். அதுவே புஷி ஆனந்த் வந்து டெண்டர் அறிவிக்கிறாரு. அந்த டெண்டர்ல வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானத்துக்கு டெண்டர்ல முறைகேடு அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றானுங்க, அங்க பாத்தியா போய் சொல்ற, ஓப்பனிங் டேட்டா வந்து 19 மே 2026 4 PM, க்ளோசிங் டேட் 19 மே 2026 3 PM. இது எல்லாமே தப்பா இருக்கு. 4 மணி முன்னாலேயும் 3 மணி பின்னாலே அப்படியே பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசினானுங்க. இப்ப 2 அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் பண்ணீங்க? இப்ப எப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல்ல சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை மாத்தின மாதிரி இருக்குது கதை. இது எப்படி இருக்குன்னா, இது திரும்ப இருக்குன்னு சொல்ல ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். நரேந்திர மோடிக்கு லைக்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி இஸ் தேர். நல்லது நடந்தா கொடியேற்றி துவங்கி வச்சா நரேந்திர மோடி வந்து துவங்கி வைப்பார் வந்தே பாரத்தை. ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட் விழுந்துருச்சுன்னா இது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னாரு. நீங்க தாங்க தலை. இப்ப நடவடிக்கை யார் மேல எடுக்கிறீங்க? இப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். திமுக அதிமுக கொள்கை ரீதியாக நேரெதிர் கட்சிகளா? கொள்கை தலைவர்கள் ரீதியாக நேரெதிர் கட்சிகளா? அவருடைய தலைவர்கள் யார்? இவருடைய தலைவர்கள் யார்? அதிமுகவின் கொள்கையே திமுக எதிர்ப்பு தான் சார். அது அரசியல் எதிர்ப்பு. கொள்கை ரீதியாக தலைவர்கள் தான் நீங்க டிசைட் பண்ணணும். கொள்கை தலைவர்கள் யார் அதிமுகவுக்கு? டவுட்டா கேக்குறேன். இல்ல அதிமுக இரட்டை குழல் துப்பாக்கி சொல்றாங்க. சரி சார், நான் இப்போ சொல்லிட்டேன். ஆனா இதை நிறைய டிரைவிடின் ஐடியாலஜி இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணலன்னாலும் இதை பேசினாதான் இது விடிவு காலம் வரும். ஏன்னா அதையே நீங்கள் குறை சொல்லும் போது 2 பேருக்கும் கொள்கை தலைவர்கள் வித்தியாசம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. சொல்ல போனா இங்க இருந்து தான் அது ஈல்டாய் வெளியே வந்திருக்குது. இங்க இருந்து தான் அது வெளியே வந்திருக்கு.
மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்குது? மக்கள் தீர்ப்பு 3 கட்சிக்குமே பெரும்பான்மை தராம, 3 முப்பெருங்கட்சிகளுக்கும் பெரும்பான்மை தராம இந்த 2 பேரும் சேர்ந்துக்கலாங்கிறது தான் மக்களுடைய தீர்ப்பு. அதை விட்டுட்டு தான் விஜய் வந்து அறத்துக்கு எதிராக திமுக கூட்டணியில இருந்து உடைச்சு எடுக்கிறார். அது முதல்ல அறம் கிடையாது. நான் எந்த அளவுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் நியாயமா சொல்றேன் சார். இப்ப நீங்க அவசரப்பட்டு சிரிச்சிடாதீங்க. நான் நியாயமா என்ன சொல்றேன்னா, தாவேக்கா போய் அதிமுக சப்போர்ட் கேட்கலாம், நீங்க என்டிஏ விட்டுட்டு வாங்க அப்படின்னு. அதை நம்ம கூட ஏத்துக்குவோம், தப்பு கிடையாது அது. ஏன்னா நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணது திமுக தானே. நான் ரொம்ப நேர்மையா தான் சொல்றேன்னு நம்புறேன். சீமான் பாஜக தான் சொல்றதா இருந்தா நான் என்ன சொல்றேன் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக உடைச்சு கூட்டு வர்றது தப்புன்றீங்க. நியாயம் தானே. இப்ப தாவேக்கா வந்து திமுக சார் இப்ப இப்படி கேட்கறேன், இப்ப புரியுதான்னு பாப்போம். நீங்க சொல்றதுக்கு விஜயே வந்து திமுக கூட்டணி வைக்கலாங்கிறாரு. தப்பாவுமா? விஜய் ஆகாது. எது தப்பாகும்னா பல பேர் சொன்னாங்களே, இல்ல எது தப்பாகும்னா விஜய் கட்சியில இருந்து ஒரு 50 பேர் கழட்டிட்டு வந்தாதான் பிரச்சனை வரும். அதேதான் அங்கேயும். நீங்க வந்து சார் நீங்க எடப்பாடி பார்க்கவே இல்லை சார். எவ்வளவு பேர் தப்பு சார் அது. இல்ல இப்ப ஆனா அமைச்சரவையில அதிமுகவுக்கு பங்கு இல்லைன்ற மாதிரி தான் செய்திகள் வருது இல்ல. எதுக்கு சார் அந்த ஆதரவை வாங்குறீங்க? அந்த கட்சி உடைச்சது நியாயம் பண்ணி பேசுறீங்களா சார்? நாளைக்கு உங்களுக்கு வலிச்சாதானே அது வழி. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? முதல்ல போய் எப்படி பார்க்கலாம் சார். நீங்க முதல்ல எப்படி பார்க்கலாம்? சிவிசன் மொத்தம் எதுக்காக போய் சோபா தூக்கிட்டு போய் பார்த்தீங்க? எல்லாம் சேஃப் ஜோனுக்கு, அரசியல் அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சேஃபர் ஜோனுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க மிஸ் ஆனாலும் இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசி வச்சது. அது ஓட்டு மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. முன்ன பின்ன ஏதாவது இதானா கூட சேஃப் ஜோன்ல நின்றுக்குவோம். 140ங்கிறது பெரிய நம்பர்ஸ், 18க்கு 40ங்கிறது பெரிய நம்பர்ஸ் தானே. அப்போ வந்து நம்ம 144 மார்க்ல வந்து நின்றுக்குவோம். நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல மிஸ் ஆயிடுச்சுன்னா சிக்கலா போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சேவ் பண்ணிக்குவோங்கிறதுக்காக. இதற்கு பேர் தான் அதிகார பசியில் அத்துமீறுதல். இதற்கு பேர் தான் அதிகார பசியில் அத்துமீறுதல். ஒரு ஜனநாயக விழுமியத்தை கூட மிச்சம் வைக்காமல் அதிகார பசியில் அத்துமீறினார் விஜய். திமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். தான் நடந்தது. திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு நியாய தர்மத்துக்காக, காங்கிரஸ் விட்டுருங்க, அந்த நியாய தர்மம் எதிர்பார்க்கலங்கிறதுக்கு தான் நான் வெளியே வந்தேன். மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு நியாய தர்மத்துக்காக போய் கேட்கறாங்க. என்ன இதை நான் கற்பனையில சொல்றேன். அந்த டைம்ல நான் திமுக இல்லை, எனக்கு மேல நினைச்சுன்னு தெரியாது. ஒரு வாதத்துக்கு அவங்களே போய் கேட்கும்போது, நீங்க என்ன பார்த்தீங்களா தோத்தனி விட்டு போறீங்க, இருங்க எங்க கூட கூட்டணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? உங்க முடிவு தான் அப்படின்னும் போது அவங்களும் அதை ஜென்டலா ஜெனியூனா ஒரு நாள் நம்ம இருந்திருக்கிறோமே, இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், நீங்க போய் கொடுங்க. யாரும் வந்து ஒரு யதார்த்தமா மனுஷனுக்கு புரியறது தானே. மனமும் வந்து தலைவர் ஒத்துருப்பாரா? இல்ல. அல்ல மனமும் வந்து அனுப்பி வைப்பாரா? மன சந்தோஷமா அனுப்பி வைக்கிற, போயிட்டு வாங்க அனுப்பி வைப்பாரா? இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளானாலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தனக்கு வேண்டும், அது வந்து அதுக்கு சாதகமா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை பயன்படுத்தினாங்க. கவர்னரே வந்து ஒரு செயற்கையான நெருக்கடியை கிரியேட் பண்ற மாதிரி காட்டினாங்க. ஓகேவா? எல்லாரும் சொன்னாங்க மிஸ்டேக்னு கலாய்ச்சாங்க. எனக்கு அதெல்லாம் சந்தேகம் இருக்கு. எந்த மாதிரி சந்தேகம் இருக்கு? வேண்டுமென்றே இவர்கள் கிளரிக்கல் எரர்ஸ் பண்ணி கொடுக்க, அவர்களை ஃபாலோ பண்றவங்க அப்பாவிகள் தானே. விஜய் கட்சிக்கு இருக்கவங்க அரசியல் படாத அப்பாவிகள் தானே. பாருங்க, விஜய் வந்து தனிப்பெருங்கட்சியா வந்தாலும் கவர்னர் ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னா, ஒரு அன்சீன், ஒரு இன்விசிபிள் பிரஷர் வந்து மற்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கும் கட்சிகளுக்கு ஏற்படுது. கம்யூனிஸ்டுக்கும் ஐஎம்எலுக்கும். ஆமா, கவர்னர் உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய பிராக்சியா காங்கிரஸை வந்து தூண்டி விடுறாங்க, ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணுங்க. இவரு போய் கலந்துக்க மாட்டாரு அதுல. அப்போ உடனே ஆளுநரே பதவி ஏற்க வைக்கணும், ஒரு சிம்பத்தி ஏற்படுத்துறதுக்காக. ஆமா சார், நான் எப்படி கேட்கறேன்னா, நியாயமா ஒரு போனப்பவே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடக்கூடாதா? அதை செய்யாத ஒரு 4 நாள் அலக்கல் லிஸ்ட் 5வது நாள் எதுக்கு பண்ணணும்? எதுக்கு இந்த டிராமா? இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. யாருமே அதை கேள்வி கேட்கலையே. 4 நாள் டிராமா எதுக்கு? 4 நாள் டிராமா எதுக்குன்னா, ஜனாதிபதி ஆட்சி வர மாதிரி இருக்கு, ஐயோ கவர்னர் தெரியல, விஜய் கூட மாட்டேன், இதையும் இவனு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு 4 நாள் இழுத்தடிங்க, அப்பதான் நாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டு, அவங்க எல்லாம் நியாயமான கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம் எல்லாம் நாங்க அப்பதான் இந்த டிராமா கிரியேட் பண்ணி, அப்பவும் திமுக தான் பிரஷர் கொடுத்தாங்க. அப்பவும் திமுக தான் பிரஷர் வேணும்னே பாக்குறாங்க, எங்க ஜனாதிபதி ஆட்சி வரணும்னு பாக்குறாங்க, விஜய் அப்படி பண்ண பாக்குறாங்க. சரி போங்க, நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா, கொடுத்தா இல்ல முடியாதுன்னு சொல்லி பாரு, மீண்டும் தேர்தல் வந்து நாங்க தான் ஜெயிப்போம். அப்புறம் என்ன, இதுக்கு வந்து வாசல்ல வந்து தவம் இருந்தீங்க, விசிகே ஆபீஸ்லயும், முஸ்லீம் லீக் ஆபீஸ்லயும், கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லயும் ஓடுனீங்களா இல்லையா? திமிரு பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பினால வர முடியாது, ஓடுறான்னு கிளம்பி போனீங்களா இல்லையா விசிகே ஆபீஸுக்கு? எதுக்கு போனீங்க? அவ்வளவு தெம்பு இருந்தா இன்னொரு தேர்தலை சந்திக்க வேண்டியது தானே. அந்த இன்னொரு தேர்தலை சந்திக்க கூடாது என்பதை எல்லா கட்சிகளை தாண்டி விஜய் அதில் உறுதியாக இருந்தார். வந்ததை முதல்ல கேப்டிவேட் பண்ணிக்கணும் அப்படி உறுதியாக இருந்தார். அப்படி உறுதியாக இருந்தவர் ஜனாதிபதி மற்றும் பாஜகவோடு டீல் பேசி இருக்கிறார். டீல் பேசி இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் போர்சஸாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இடதுசாரி சக்திகள், கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் லீக், இவர்கள் எல்லாம் தன் பக்கம் வர வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நியாயமான அழுத்தம் வேண்டும். இல்லைன்னா அவங்களும் தன்னுடைய கேடர் பாஜகவோட டீல் பேசி
காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டோட ஆதரவு தேடினாரா? பாஜகவோட டீலும் கன்சென்ட்டும் இல்லாம தான் சிவி சண்முகம் வெளியே வந்துட்டாரா? நம்புறீங்களா நீங்க இதை? இவங்க எல்லாம் வந்து தன்னிச்சையா முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களா? சார் நான் கண்ணால பார்த்தேன் சார் 3 நாளைக்கு முன்னால. நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன். எதுக்கு சார் வம்பு? நான் கண்ணால பார்த்தேன் சார் இவங்க உட்காந்து பிஜேபி தலைவரோட பேசிட்டு இருக்கிறத. எல்லாம் ஒரே நேரத்தில் பிஜேபி தலைவர் வந்ததை நான் கண்ணால பார்த்தேன். நான் பொய்யா சொல்றேன்? இப்படி எல்லாம் எத்தனை இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு புலனாய்வு புள்ளின்னு கண்ணால எதாச்சியான ஒரு இடத்துக்கு போனா கண்ணால பார்த்தேன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. பிஜேபியுடைய உத்தரவு நான் மற்றதெல்லாம் விட்டுருங்க. பிஜேபியுடைய கடந்த ஒரு 7 ஆண்டுகள்ல 8 ஆண்டுகள்ல பிஜேபியுடைய தலையீடு தானே அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ஆனா பிஜேபியோட மறைமுகமா டீலிங் வச்சிருக்காரு. Of course. விஜயே பிஜேபி தான் Of course. அப்படிலாம் நீங்க Of தேர்தல் course. சமயத்திலே சொன்னீங்க. ஓகே, ஆனா அது எடுபடலையே, மக்கள் ஏத்துக்கலையே. அததான் நான் தெளிவா சொல்றேன் சார். தேர்தல் சமயத்துல போற போக்கில தான் சொன்னோம். இந்த மாதிரி நான் தான் சொல்றேன், இந்த முறை அமர வைக்கப்பட்டிருப்பது என்பது அவரை முழுமையாக அம்பலப்படுத்தத்தான். இந்த அம்பலம் மாதிரிலாம் அப்ப படத்துல நம்ம 10 முறை எடப்பாடி பழனிசாமியையும் பாஜகவையும் என்டிஏ விசஸ் தமிழ்நாடு தான் எதிர்கொண்டோம் தேர்தலை. அப்ப என்டிஏங்கிற போது அபிஷியலா என்டிஏ கூட்டணி கட்சிகளை தான் அதிகமா கையாண்டோம். போற போக்குல விஜயம் கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். எங்கெங்கெல்லாம் நம்மளும் பிரச்சாரத்துக்கு போனோமோ ஒரு 3/4 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா 35 38 நிமிஷம் அதிமுகவையும் பாஜகவையும் பேசுவோம். பேசிட்டு ஒரு சீமானுக்கு ஒரு 2 நிமிஷம், விஜய்க்கு ஒரு 2 நிமிஷம், இப்படிதான் நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா அது நான் ஒத்துக்கிறேனே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து அப்பாவிகளுடைய மனதுல, அப்பாவிகளுடைய நிலைப்பாட்டில் முடிவில் விஜய் வந்து வந்திருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கல. இந்த வாட்டி அப்படி விட மாட்டோம்ல. அடுத்த வாட்டி மொத்தமா அதை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் சார் இவர் எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதாவா இல்ல கெஜ்ரிவாலா? இவர் ஒண்ணுமே கிடையாது. அடுத்து விஜய் பிஎம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏன் சார் வாய கிளறீங்க? அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு நம்முடைய திமுகவின் தலைவர் அறிவித்த நபரே திண்டாடிட்டு இருக்காரு. சரி, ஏன் கேரளாவுல முதலமைச்சர் பதவி இருக்கும்போது நீ தான் பதில் சொல்லணும். இப்ப நான் எனக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து விடுங்க. நீ தான் பதில் சொல்லணும். ஏன் போல? நீதான் தெரியுமா நாளாச்சு போக வேண்டியது தானே? ஏன் போல? நீ தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அதை சொல்லணும்னு. நீ தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. நீ தான் தெரியுமா நாளாச்சு போக வேண்டியது தானே? ஏன் போல? போலன்னா உங்களுக்கு தெளிவா தெரியுது. இப்ப நம்ம போக முடியாது. இப்ப போனா பிஜேபி கோச்சிக்கும். இப்ப காங்கிரஸுக்கு நம்மளுக்கு சார் இந்த தரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன இப்போதைக்கு நடந்த பாடு இல்லை. அது கொடுக்கணும்னா எப்போ கொடுத்துருக்கலாம். இன்னமும் அதுல வந்து சில பல முன்பின்லாம் இருக்கு. இப்ப என்ன சார் ரொம்ப தெளிவு சார் இது பெரிய என்ன சொல்றதுன்னா கம்பு சுத்திர வேலைலாம் இது கிடையாது. பிஜேபி மொத்தமா கண்ட்ரோல் எடுக்கத்தான் அதிமுக ஆட்களையும் இவரை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததும் அதனால தான். அது நமக்கு பல ரூபங்கள்ல தெரியும். ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை 4 நாள் 5 நாளைக்கு கவர்னர் நெருக்கடி கொடுப்பாராம். அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்பர்ஸ் கொடுத்துறாரு. இதை நம்ம பார்த்தது இல்லையா? பிஜேபி அப்படி நெருக்கடி கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமிகிட்டே பேசலாமே, நீங்க ஆதரவு கொடுங்கன்னு. அவர் ஒன்றும் பிஜேபி சொன்ன மாட்டேன்னு சொல்ல போறாரு சார். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இதை எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னா தன்னை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக காட்டிக்க முடியாது அப்படிங்கிற நெருக்கடியும் விஜய்க்கு இருந்தது. ஒண்ணு ஃபுல்லா நெரேட்டிவ் செட் பண்றது. வேற என்ன பண்றது? அந்த நெருக்கடி ஒண்ணு இருந்தது. ஒண்ணு இதை தாண்டி முக்கியமான ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் அதை ஏற்கவில்லைன்னு சிவி சண்முகம் சொல்றாரு பாருங்க. அதான் முக்கியமானது. இது செகண்டரி தான் நான் சொல்றது. அந்த நேரத்தில் அதை அவர் ஏற்கல அப்படிங்கிறாங்க. அவர் என்ன கணப்புல இருந்தார்? அவரு என்னதான் ஒரு பிஜேபியுடைய அவரும் ஒரு ஹைகமாண்டுக்கு பிஜேபியில தான் நிப்பாரு அப்படின்னாலும் இன்றைக்கு அவர் பலகீனப்படுத்தப்பட்டிருப்பது யாரால்? நீங்க சொல்ற மாதிரி பாஜக சொல்லுது, எடப்பாடி போயிடுங்க பேசாம நாங்க சொல்றோம் அப்படின்னு. மேபி அவர் கேட்காத பட்சத்தை உடைக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அவர் கேட்டிருந்தா உடைக்கிறதுக்கான வேலையே இல்லையே. சரிங்க நான் போய் கொடுத்துட்றேன்னு போயிருப்பாரு. அவர் கேட்கல, நாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். நானா சொல்றேன், சிவி சண்முகம் தானே சொல்றாரு. அப்ப என்னங்க கேட்கறாரு, இப்போ என்ன பண்றது? நீ போங்கப்பா 25 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காக தானே நடந்த சீக்வன்சஸ் வைஸ் தான் நம்ம சொல்றோம். உள்ள நடந்தது மற்ற விஷயம் நான் பார்த்தது கண்ணால பார்த்து தெரிஞ்சது எனக்கு ஒண்ணுதான். பாஜக தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கு இவங்களும் போய் நின்று அங்க பேசிட்டு இருந்தாங்க. மொத்தமா முகாமிட்டு அங்க பார்த்தேன் அவங்கள. அது ஒண்ணு வச்சு மட்டுமே நீங்க சொல்ல முடியாது. நான் கண்ணால பார்த்ததுன்னு சொல்றேன். மற்றது எல்லாமே நடக்கிற சம்பவத்துடைய சீக்வன்ஸ் வச்சு தான் சொல்றேன். கண்ணால பார்த்ததை வச்சு அது ஒண்ணு வச்சு சொல்ல முடியாதுங்கிறீங்க. சரி, இல்ல சார், பொது இடங்கள்ல 2 கட்சி தலைவர் பொது இடமா? அது பிரைவேட் இடம். அது நான் சொல்றது ஒரு பிரைவேட் ஹோட்டல். இதுக்குன்னே வந்து உட்காந்துருக்குறாங்க. மொத்த கும்பலும் கூடாரம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. சரியா? அதனால நீங்க விஜய் பதவியேற்க செல்லாதது கூட அதுல ஒரு முக்கியமான காரணமாக, கேரளாவுக்கு பதவியேற்க செல்லாதது கூட முக்கியமான காரணமா எடுத்துக்கலாம். இப்ப திடீர்னு வந்து ஐயுஎம்எலுக்கு வந்து அமைச்சர் தர்றதுக்கு அழைப்பு தர்றோம். எதுவுமே தன்னிச்சையாக நடக்கிறது என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை அரசியல்ல. ஒரு மிகப்பெரிய சதிவலையை பின்னி எதையோ நோக்கி தமிழகத்தை நகர்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணமுமே கூட என்னை கேட்டால் இவங்க கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு சார் 48 பேர் செத்து போனதுக்கே திமுக காரணம்னு அநியாயத்துக்கு அபாண்டத்துக்கு பழிய தூக்கி போட்டவனுங்க.
இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கெஜ்ரிவால் மாதிரி இந்த ஆட்சியை கலைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. கேட்டுட்டு கலைஞ்சிருச்சு அப்படின்னா திமுக கலைச்சிருச்சுன்னு இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. கெஜ்ரிவால் அப்படி தான் ஃபேஸ் பண்ணாரு. என்னால் எதுவுமே பண்ண முடியல, கழிச்சு எனக்கு ஃபுல் மேண்டேட் கொடுங்க அப்படின்னு. இல்ல அந்த நெரேட்டிவ் எதிர்கொள்றதுக்கான ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் ஏன் திமுக தரப்புல இல்ல? ஏன் இல்ல? நீங்க இப்போ சொல்றீங்கல்ல திமுக மேல பழிய போட்டாங்கன்னு. ஆமா. அது இல்லன்னு திமுக ஏன் அது சார் அந்த சொல்லவே நேரத்தில் இல்லையே? அதுதான் சார் பிரச்சனை. அது முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் பாருங்க. அந்த நேரத்தில் குழந்தை கூட தெரியும் இவன் கிடக்குறான் ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நேரத்தில் அது வந்து அப்படிதான் அந்த அளவுக்கு தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பதான் விகரசா 10 நாள்லயே அவரை வந்து 10 ஆண்டுகள் ஆண்டா கூட இவ்வளவு ஆன்டி இன்கம் வச்சு வராது. அந்த அளவுக்கு விஜய் எப்படி ஒரு இல்ல அதுவுமே கூட புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை ஏன்பா இந்த பாடுபடுத்துறீங்கன்ற கேள்வி மக்கள் மனசுல வரும்ல. மகிழ்ச்சி. அந்த கேள்வி இப்ப வந்துருச்சா? அந்த கேள்வி வந்துருச்சா? இப்ப கேக்குறாங்க. வரட்டும். அப்ப அது வந்தாதான் அதுக்கு அடுத்து அது இன்னும் 1 மாசம் கூட ஆகல. 1 மாசம் கழிச்சு பரவாயில்ல. 1 மாசம் கூட ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த 10 நாள்ல சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்குன்னு 1 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? 1 மாசத்துல வந்து 1 மாசம் கூட ஆகலன்னு நினைச்சோம். பாரு 3 மாசமே இவன் திருந்தல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 6 மாசம் கழிச்சு இவன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் போகட்டும். ஏதாவது இடைத்தேர்தல் வந்தா நல்லா இருக்கும். அமுச்சு விட்டுட்டு ஒரு நல்ல ஆட்சி செய்ய தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டு மீண்டும் உங்க வருவாங்க. விருப்பத்தையே பேசுறீங்க. சரி உங்க விருப்பம் என்ன சொல்லுங்க? இல்ல உங்க விருப்பம் என்ன சொல்லுங்க? இல்ல நீங்க இப்ப மறுதேர்தல் வந்துட்டா திமுக வந்துரும்னு நினைக்கிறீங்களா? வரணும், உழைப்போம். இவங்க வந்த மாதிரி இந்த வாட்டி ஆனா சரி திமுக வந்துருமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஏதாவது சொன்னா உங்க விருப்பத்தையே பேசுறேன்றீங்கல்ல. என் விருப்பத்தை விட்டுருவோம். மறுதேர்தல் வந்தா கடந்த முறை தாவேகாவை கண்டுகொள்ளாமல் விட்டது மாதிரி தேர்தல் பிரச்சாரம் அமைஞ்சிருமா? ஜெயிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி இப்ப அமைஞ்சிருமா? திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. ஜெயிப்போம். தலைமை முடிவெடுத்து சொல்லட்டும் முதல்ல. தேர்தலை சந்திக்கிறோமா? அதுக்கான உத்தி என்ன? வேட்பாளர்கள் யார்? இதெல்லாம் தலைமை முடிவெடுத்து சொல்லட்டும். அப்ப நம்ம திரும்ப உட்காருவோம். எப்படி முடிவு வருதுன்னு பார்ப்போம். இப்ப திமுக தரப்புல அத நீங்க கட்சியில புதுசா சேர்ந்திருக்கிறீங்க. அதை எப்படி உணர்ந்திருக்கிறாங்க? இப்ப குழுலாம் அமைச்சிருக்கிறாங்க. தோல்விக்கான காரணம் என்ன? அப்படின்றலாம் ஆராயறதுக்கு. சார் அது உண்மையிலேயே அடக்குமுறைகள், தோல்விகள் இதனாலேயே புடம் போட்ட கட்சி தான் புடம் போடப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எத்தனை தோல்விகள் இருந்திருந்தாலும் அதிலிருந்து வெகுண்டெழுந்து வந்திருக்கு. அதற்கான வரலாற்று காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தோல்விகளின் மூலமாக பாடம் படிக்கக்கூடிய, படிப்பினை பெறக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்திருக்கு. இதுதான் உண்மை. அப்ப இந்த இடத்தில் நடந்திருப்பது ஒரு சிவியர் டிஃபீட்டானா இல்ல. இது வந்து ஒரு சிவியர் டிஃபீட் இல்ல. ஆனா சக்சஸ் உடைய ஃபெயிலியர். இது நீங்க தமிழிசை பாஷையில சொல்றதா இருந்தா வெற்றிகரமான தோல்வி. அது அந்த தப்பா அவங்களோட கோட் பண்ணா தப்பா போயிருந்தா இப்படி சொல்றேன். மீண்டும் வந்து ஆட்சிக்கே வந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம். அது நடக்காதது தான் ஏமாற்றமே தவிர, நாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பு என்பது அதை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அழகா சொல்லிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து ரொம்ப அழகா சட்டமன்றத்தை சொல்லிட்டார். எத்தனை பேர் உங்களை நிராகரிச்சிருக்காங்க, எங்களை எத்தனை பேர் ஏற்றிருக்காங்கன்னு. அந்த வகையில பார்க்கும்போது இவ்வளவு பேர் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இது அலைன்னு பார்க்குறப்ப மோடி அலை, அந்த அலை, இந்த அலை வர்றதெல்லாம் நீங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும் அப்படியே. அந்த மாதிரி இல்லாம இவரே தத்தளிச்சு தான் இருக்காரு. ஃபுல் மேண்டேட்லாம் கிடைக்கல அப்படின்றப்ப இந்த குறைந்தபட்சமாக நாம் வந்து மீண்டும் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படாமல் போனதுக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த தோல்வின்னு அப்படி வராம நாம் தான் 2வது முறை வந்திருக்கணும். இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ப அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸை தாண்டி டெலிவரியை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஷார்ட் கம்மிங் இருந்திருக்கு. அந்த ஷார்ட் கம்மிங்கை தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கவனம் எடுத்து ஆய்வு கூட இது போட்டு கூட்டங்கள் போட்டு அது சம்பந்தமாக பேசி முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி கட்சி சிறப்பாக நகருகிறது. அடுத்து ஒரு தேர்தல் நான் சொல்வதைப் போல வந்தாலும் சரி, நீங்கள் சொல்வதைப் போல அந்த காலத்தில் வந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கால அவகாசத்தில் வந்தாலும் சரி, அடுத்து ஒரு தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாகை சூடக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கும். நன்றி சார். நன்றி.